அப்போ இதை நம்ம கவனிக்கணும். ஒன்றாவது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க அடுத்த ஒரு விஷயம், ஒரு நோய் வந்துருச்சு. உதாரணத்துக்கு நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், அம்மை நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோமே, அம்மை போட்டது இல்லையா, இந்த அம்மை நோய் வந்து நம்ம உடம்புல வந்துட்டு என்னது, இது வந்து ஒரு இயற்கையினுடைய சூட்டுனால வரக்கூடிய ஒரு நோய். அது வந்து குளிர்ச்சியான பொருளோ அல்லது அதுக்கு தகுந்த சூடான ஒரு பொருளோ கொடுத்தோம்னாக்க அது சரியாயிடும். இளநீ, நுங்கு இந்த மாதிரி வஸ்துக்கள் என்ன செய்யலாம், சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அது சரியாயிடும். ஆனால் இதை விட்டுட்டு நம்மள என்ன செய்யறது, பல பேர் வந்துட்டு மாற்று மதத்துக்காரர்கள் வழிபடக்கூடிய, மாற்று மத சகோதரர்கள் வழிபடக்கூடிய அந்த இடத்துக்கு போய் என்ன செய்யறது, எங்களுக்கு இந்த அம்மை நோயை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த தேங்காயை உடைச்சி வேப்பலையை அங்கே வச்சு எடுத்துகிட்டு வந்து இவங்க உடம்புல தடவுறது. இது தப்பு. அப்போ இதெல்லாம் நேரடி ஷிர்க்கு. அல்லாவுக்கு இணை வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான். அல்லாவுக்கு அல்லாஹ் மட்டும்தான் நிகர், அவனை தவிர வேற யாரும் கிடையாது. அப்போ நீங்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் அப்துஹு ரசூலுன்னு சொன்ன பின்னாடியும் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மாற்று மதத்துக்காரர்கள் வழிபடக்கூடிய எந்த விதமான செயல்களையும் செய்யக்கூடாது. அதில் ஏதாச்சும் ஒன்றை செஞ்சாலும் தப்பு தான். சரியா? அப்போ சில பேர் சொல்லுவாங்க, நீ வந்து காணிக்கை கட்டி போடு, உனக்கு நோய் வந்துருச்சு, காணிக்கை கட்டி போடு, குழந்தை இல்லைங்கிற, அப்போ ஒரு மாற்று மதத்துக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரு கடவுளுடைய பெயரை சொல்லி நீ வந்து இதுக்காக வேண்டி காணிக்கை செய்ய அப்படிங்கிறது, அதெல்லாம் தப்பு. அதுக்கு பதில் என்ன செய்யலாம், ஒரு 4-5 பேருக்கு சதக்கா பண்ணிட்டு போயிடலாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இதுலேயும் நம்ம கவனமாக இருந்துக்கிறணும் அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. அடுத்து பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல வந்து அடுத்த ரெண்டாவது அல்லாஹ் சொல்ல வர்றது வந்துட்டு ஒபில் வாலிதைனி எஹ்சானா, முக்கியமான ஒன்று. இப்போ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம எல்லாரும் கரெக்டாக இருந்துருவோம். அல்லாஹ்வுடைய விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்திலையும் நம்ம பயந்து என்ன செஞ்சிருவோம், நல்லபடியாக இருந்துருவோம். ஆனால் ஒபில் வாலிதைனி எஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களில் என்ன செய்யுங்க, நல்ல உபகாரம் செய்யுங்க. உங்கள் பெற்றோர்களுக்கு, தாய் தகப்பனுக்கு நல்ல விதமாக நடந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. தாய் தகப்பனுடைய விஷயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சு தான் நம்முடைய மன்னரை வாழ்க்கையும் நம்முடைய மறுமையினுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையும் அமையும். தாய் தகப்பனுக்கு வஞ்சிச்சிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நான் என்ன செய்கிறேன், நம்ம அடுத்த ஸ்டெப்பு போனால் கண்டிப்பாக முடியாது. தாய் தகப்பனுடைய மனசு நோகிற மாதிரி யாரெல்லாம் நடந்தோமோ அல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அத்தனை பேருடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் எப்படி தாய் தகப்பனை நோகடிச்சாமோ நம்ம அல்ல பரிபூர்ணமாக பாதுகாப்போம். யார் தாய் தகப்பனை எப்படி நோகடிச்சாங்களோ அந்த நோவினையை இவருடைய புள்ள இவருக்கு கொடுக்காத வரையும் அவர் மௌத்தா போக மாட்டாராம். புரியுதா நான் சொல்ல வர்றது? புரியுதா? அத்தா அம்மா வந்து உதாரணத்துக்கு சோறு கேட்குறாங்க, பசிக்குதுப்பா, சோறு தான், கடையில் போய் ஏதாச்சும் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னா, டாக்டர் சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னா அது வேறு. இனிப்பு பதார்த்தங்கள் டாக்டர் சொல்லிடுவார், உங்கள் அத்தாவுக்கு என்னது இனிப்பு நிறையா இருக்குது, இனிப்பு பதார்த்தங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லி நம்ம கொடுக்காம இருந்தால் அது வேறு. அது அத்தாவுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம கொடுக்காம இருக்கோம். இங்கே பசிக்குது சாப்பாடு கொடுன்னு கேட்குறாங்க, பசிக்குது சாப்பாடு கொடுன்னு கேட்க போன அந்த நேரத்தில் வந்து சும்மா இருக்க மாட்டிங்களா? உங்களுக்கு எப்போ தான் பசிச்சுக்கிட்டே இருக்குமா? காலையில் என்ன கொடுத்துருப்பார், 2 பிஸ்கெட்டை கொடுத்துருப்பார். அப்போ மத்தியானம் ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க, வேறு எதுவும் தண்ணி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ 2 மணிக்கு அவங்க பசிக்குதுன்னு கேட்ட உடனே சும்மா இருக்க மாட்டிங்களா, இப்போ தானே சாப்பிட்டீங்க, காலையில் கொடுத்த 2 பிஸ்கெட்டுக்கு அவர் சொல்லுவார் இப்போ தானே சாப்பிட்டீங்க அப்படிம்பார். சரி சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துறாந்தா இந்த பழைய சாப்பாடு சமயத்தில் இதெல்லாம் பல இடங்கள் நடக்குது. பழைய சாப்பாடை கொண்டு வந்து என்ன செய்யறது, தட்டை அப்படி வீசிடுறது அவங்க தாய் தகப்பனுக்கு முன்னாடி, அந்த மாதிரி வீசுறது. அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது கிடைச்சா பரவாயில்லை, நமக்கு வயிறு நிறைஞ்சா பரவாயில்லை அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, சாப்பிட்டுக்குருவாங்க. அதே மாதிரி நைட் நேரத்தில் சாயங்காலத்தில் 2 பிஸ்கெட்டு இல்லை இந்த சிலேஸ் ரொட்டி அந்த மாதிரி கொடுத்துட்றது. அவங்களுக்கு அது தாங்காது. ஏன்னா மத்தியானம் கொஞ்சம் ஹெவி ஃபுட்டாக எடுத்திருந்தாங்கன்னாக்க நைட்டில் என்ன செஞ்சுருக்கோம், ஓகேவாக இருந்திருக்கும். ஆனால் நைட்டில் மத்தியானம் ஹெவி ஃபுட்டு கொடுக்காததுனால நைட்டில் சீக்கிரம் பசிக்கும். கேட்டாக்க எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, உட்காந்துருக்கிறது சும்மா ஏதாச்சும் வேலை பார்க்க வேண்டியது தானே. இப்படியெல்லாம் அவங்களுடைய மனசை நோகடிச்சிட்டா இவர் ஆரோக்கியமாக இருக்க வரை இருப்பார். இவர் புள்ள இந்த அளவு கொண்டு வராத வரை, இந்த விஷயத்தை இவர் அனுபவிக்காத வரை மூத்தாக்க மாட்டான்ல. நல்லா பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அரபில் பழமொழி சொல்லுவாங்க, கமா ததீனு துதானு, நீ பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறியோ சின்ன பிள்ளை உன்ட்ட அப்படி தான் நடந்துக்கிறோம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தா சின்ன பிள்ளை உனக்கு மரியாதை கொடுக்கும். பெரியவங்கள்ட்ட மரியாதை இல்லாமல் நடந்தால் சின்ன பிள்ளை உன்ட்ட மரியாதை இல்லாமல் தான் நடக்கும். நீங்கள் எத்தனை பேர் சொல்லி வருத்தப்படுறாங்க, என் புள்ள என் பேச்சே கேட்க மாட்டான், நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறேன். நம்ம அத்தா அம்மாட்ட இப்படி நடந்தோம், நம்ம அத்தா அம்மாட்ட மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நடந்திருந்தோம்னாக்கா நம்ம பிள்ளை கண்டிப்பாக நமக்கு அடங்கி நடப்போம். நம்ம அத்தா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்காம அம்மா சும்மா இருங்கம்மா அப்படின்னா நம்ம பிள்ளை நம்மளை சொல்லுவான், டியாம்லா பாப்பா அப்படின்ட்டு போயிடுவான் அம்பாட்டுக்கு.
எதுவுமே பேச மாட்டான். அப்போ நம்ம இதைத்தான் இங்கே சொல்கிறான், ஒபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் அத்தா அம்மாவுக்கு நீங்கள் நல்ல முறையில் நடந்துக்கங்க. ஒருவரோ அல்லது இருவரோ, இந்த ஆயத்துக்கு விளக்கம் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஒருவரோ அல்லது இருவரோ இறந்து போயிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு எப்பவுமே துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப வேறு ஆடு மாடு அறுத்து கோழி அறுத்து விருந்து வச்சு அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம். ஒரு வக்துக்கு பிற்பாடு உட்காந்து ஒரு சூரா ஃபாத்திஹா ஓதி, யா அல்லாஹ் இதனுடைய நன்மையை வந்து எங்கள் அத்தாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு என்ன செஞ்சிடறேன், நான் ஹதியா செய்கிற ரப்பே, இதை அவங்களுக்கு கொடுத்துட்டு எங்கள் அத்தா அம்மாவோட பாவத்தை மன்னிச்சிரு, எங்கள் அத்தா அம்மாவுடைய கபரை வெளிச்சமானதா விசாலமானதா ஆக்கி வையி. இந்த ஒரு துவா நம்மளால் செய்ய முடியாதா? நமக்காக வேண்டிய எவ்வளோ தியாகம் பண்ணாங்க அவங்க. சரி, ஒருத்தவங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க அல்லது அத்தா அம்மா 2 பேரும் ஹயாத்தோடு இருக்கிறாங்க, கிழிச்ச கோட்டுக்கு தாண்டக்கூடாது. அதில் ஒரு கயிறு இருக்கும். தாய் தகப்பன் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்யாதேன்னு சொல்கிறாங்களா, அதில் ஒரு கயிறு இருக்கும். அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது, அம்மா வீட்டுக்குள்ளேயே தான் அடுப்படிக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க, நான் தான் வெளியே போயிட்டு வர்றேன், நான் இன்றைக்கி 4 எழுத்து படிச்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக யாருக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறோம்? தாய் தகப்பனுக்கு ஒன்றும் தெரியலை. ஆனால் உன்னை படிக்க வச்சது, உனக்கு ஏன்ற வார்த்தையை சொல்லி கொடுத்தது யார் தான்? அத்தா அம்மா. உனக்கு உலகத்தில் வந்து கரண்டி ஆப்பை காரு பஸ்ஸு எல்லாத்தையும் லொட்டு லொசுக்கு நீ சின்ன பிள்ளைல கேட்க போகும்போது சொல்லி கொடுத்தது கூட அத்தா அம்மா. இன்றைக்கி நம்ம அதுக்குள்ளே ஸ்பெல்லிங் எல்லாம் தெரிஞ்ச பின்னாடி அத்தா அம்மா தான் சின்ன வயசுல சொல்லி கொடுத்து வர்றாங்க. அது வரையும் நம்ம ஸ்கூல் படிக்கிற வரையும் போயிட்டு அத்தாட்ட கேட்பாரு, அம்மா அத்தா இதுக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்லணும்னு சொல்லுங்கள், அம்மா இதுக்கு என்ன ஸ்பெல்லிங்கு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு ஸ்கூல் படிக்கிற வரையும் கேட்டுக்கிட்டு இருந்தவர் காலேஜுக்கு போன பின்னாடி அந்த காலேஜ்லேருந்து வந்த உடனே அம்மா எப்பவும் போல தான் அம்மா பேசுவாங்க, டே இது செய்யாத அது செய்யாதன்ட்டு. அம்மாவுக்கு ஒன்றும் தெரியலை, எப்போ பார்த்தாலும் அம்மா அதை செய்யாத இதை செய்யாத. அத்தாவுக்கு ஒன்றும் தெரியல, அத்தா எப்போ பார்த்தாலும் இதை செய்யாத அதை செய்யாத. அப்போ சின்ன வயசில் உனக்கு சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்களே அப்படி சொல்லியிருக்கணும், உனக்கு ஒன்றும் தெரியாதும்மா, நான் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேம்மா அப்போ சொல்லியிருக்கணும். அப்போ வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் செய்யுங்க நல்ல முறையில் எஹ்சான் செய்யுங்க. எஹ்சான் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அளவில்லாத உபகாரம்னு அர்த்தம். நீங்கள் அதை எதிர்பார்க்கவே கூடாது. இதனுடைய அளவு எவ்வளவு, ஹத்து எவ்வளவு, டாட்டே இல்லை. அத்தா அம்மா சொல்லிட்டாங்களா செய்யணும். அத்தா அம்மா அவங்களுக்கு பணிவிடை அப்படிங்கிறத வந்துட்டு வெறுமனே வந்துட்டு அத்தா கேட்டு செய்கிறது இல்லை, அம்மா கேட்டு செய்கிறது பேர் பணிவிடை கிடையாது. அம்மாவுக்கு இப்போ என்ன வேணும், அத்தாவுக்கு இப்போ என்ன வேணும், அதை தெரிஞ்சு செய்கிறது தான் பணிவிடை. ஆன்சர் சொல்லி காமிப்பாங்க. எனக்கு ஒரு தேவை அப்படின்றாலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க, இப்னு அப்பாஸுக்கு வந்து தெரியும் நான் எனக்கு இந்த நேரத்தில் என்ன வேணும் அப்படிங்கிறது என்ன தெரியும், யாருக்கு தெரியும், அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெரியும். உடனே அவங்க ரெடியாக நிற்பாங்க, நினச்சிட்டே இருவாங்க, சரி இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. கடைசியில் பார்த்தா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரெடியாக கையில் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லபடியாக உபகாரம் செய்யுங்க. அவங்கள பார்த்து என்ன செய்யாதீங்க, கடிந்து பேசாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா, வாயை மூடிட்டு சும்மா இருங்க, வேணாம் அந்த வார்த்தை சொல்லாதீங்க. அதை தான் இந்த இடத்துல 2வது இடத்துல எல்லாம் கொண்டு வர்றான். 3வது வதில் குர்பா, பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட சந்தோஷமாக இருந்துக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த இத்தனை இப்போ அல்லாஹ் சொல்ல போகிற இந்த பட்டியல் பூரா ஒரு மனுஷன்ட்ட எல்லா பழக்கமும் வந்துருச்சு அப்படின்றாக்க அவனை விட ஜெயம் பெற்றவன் வெற்றியாளன் வேறு யாரும் கிடையாது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறான். அடுத்து உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட சொந்த பந்தங்கள்கிட்ட நல்லபடியாக நடந்துங்க. வதில் குர்பா, என்ன உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட என்ன செய்யாதீங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் கோழிங்கிட்டலாம் வந்துருச்சுனாக்கா வேறு ஏதாச்சும் வந்துருச்சுனாக்கா உடனே திட்டுறது. அவன் எந்தெந்த வார்த்தை சொல்லக்கூடாதோ அத்தனை வார்த்தை சொல்லி திட்டுறது. அதே மாதிரி வந்துட்டு இங்கே கோழி இல்லை, இங்கே ஃபுல்லாக கேட்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் விசேஷம்னாக்கா இங்கே வந்து சத்தம் போடுறது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட சகோதரத்துவத்தோடு நடந்துக்கிறணும். அவங்க இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரியே, முஸ்லீமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அப்படி இருப்போம், முஸ்லீம் இல்லாதவங்க நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம் அல்லாஹ் சொல்லவே இல்லை. முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சகோதரத்துவத்தோடு அவங்கள்ட்ட நடந்துக்கிறணும். பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட எந்த அளவுக்குண்டாக்க நாயன் சொல்லி காமிச்சாங்க, நீங்கள் ஒரு சொத்தை விற்க போகிறீங்க அப்படின்னாக்க முதல்ல யார்கிட்ட தான் சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட சொல்லணும். இப்போ நான் இந்த மாதிரி சொத்தை விற்க போகிறேன், என் வீடு விற்க போகிறேன், நீ வாங்கிக்கிறியா, உன்னால் வாங்கிக்கிற வசதி இருக்குதா, யார்கிட்ட கேட்கணும், முதல்ல பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்கணுங்கிறாங்க நாயகம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் உதவிக்கிறதுங்கிறது இப்படித்தான் வரும். இப்போ முதல்ல வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்ன ரப்பு, 2வது அடுத்த இடத்துல தாய் தகப்பனை சொன்ன ரப்பு, 3வது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொந்த பந்தங்கள் அவங்கள்ட்ட என்ன செய்யணும், நல்ல விதமாக நடந்துக்காங்க அப்படின்னு 3வது விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். 4வது எத்தீமானவர்கள்ட்ட நியாயமான முறையில் நடந்துக்கங்க.
எத்தீமானவர்கள் யாரு? பெரும்பாலும் தாய் தகப்பன் இல்லாதவங்கள எத்தீம்னு நம்ம சொல்லுவோம், அல்லது தகப்பன் இல்லாதவங்கள எத்தீம் லிஸ்ட்ல கொண்டு வர்றாங்க. மூணாவது தான் தாய் மட்டும் இல்லாதவங்க. அவங்க அது தகப்பன் இருந்து தாய் இல்லைன்னா எத்தீம் லிஸ்ட்ல கொண்டு வரல, இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தாயினுடைய பாசம் இல்லையே, அந்த ஒரு பாதிப்பு அவங்களை ஏற்படுத்துது இல்லை, அதனால அவங்களே அந்த லிஸ்ட்ல கொண்டு வர்றாங்க, அவங்களே எத்தீமுடைய லிஸ்ட்ல. இந்த எத்தீமுடைய லிஸ்ட்ல வந்துட்டு நம்மள்கிட்ட ஒரு எத்தீமான குழந்தை வருது அப்படின்னு சொன்னாக்க அந்த குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தாய் தகப்பன் இல்லாத, நம்ம மலாயில சொல்ற போனாக்கா அண்ணா அங்காடுன்னு சொல்றது இல்லையா, ஒரு இடத்துல இருந்து எடுத்து வளர்க்குற குழந்தை, இந்த குழந்தைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னாக்க யாரெல்லாம் நம்ம அந்த எத்தீமான குழந்தைகளோட விஷயத்துல நியாயமான முறையில் நடந்துக்கிட்டோமோ நம்முடைய எல்லா காரியத்தையும் எல்லாம் வெற்றியாக்கி வைப்பான். அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது. சரியா? அடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த எத்தீமான குழந்தைங்களுடைய விஷயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, சில இடங்கள்ல வந்து சொத்து பத்துக்கள்ல எத்தீம்களை என்ன செய்யறாங்க, வஞ்சிக்கிறாங்க, நியாயமற்ற முறையில் நடக்கிறாங்க. எப்படி அப்படின்னாக்க அந்த குழந்தை இறக்க போகும்போது சொத்துக்களை விட்டுட்டு அவங்களோட தாய் தகப்பன் இறந்து போயிருப்பாங்க, சொத்து பத்துக்களை விட்டுட்டு அந்த குழந்தையோட தாய் தகப்பன் என்ன செஞ்சிருப்பாங்க, இறந்து போயிருப்பாங்க. இப்ப இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலையில பெரும்பாலும் 80-90% எல்லாருமே என்ன செய்யறாங்கனாக்கா அந்த சொத்துக்களை அபகரிக்கிறது தான் பார்க்குறாங்க. பாக்கி 10% மட்டும்தான் அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்பான் அப்படின்ற பயத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் 90% இஸ்லாமியர் மக்களே இந்த மாதிரி செய்கிறாங்க. மாற்று மதத்துக்காரங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான சட்டத்திட்டங்களும் இல்லைன்னு நம்ம கொண்டு போயிடலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி செய்ய போகும்போது நமக்கு ரொம்ப மன சங்கடமாக இருக்குது. அந்த குழந்தைங்களை ஏமாத்துறது, அந்த சொத்து பத்துக்களை எடுக்கிறதுக்காக வேண்டி குறிப்பிட்ட ஏஜில் வந்து அந்த சொத்தை வந்து யாருக்கு திருப்பி கொடுத்துடணும், அந்த குழந்தைகளுக்கு திருப்பி கொடுத்துடணும். உங்கள் அத்தா அம்மா விட்டுட்டு போன சொத்துப்பா, இந்த அப்படி வச்சுக்க, எப்போ கொடுக்கலாம், பல விதமான இமாம்களுக்கு மத்தியில் பல விதமான கருத்துக்களை கொண்டு வர்றாங்க. ஒன்று வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிறோம்ல 16, 17 வயசு, 18 வயசு, ஓகே கொடுக்கலாம். ஆனால் அந்த 18 வயசில் மெச்சூரிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அந்த குழந்தைகிட்ட இந்த சொத்து பத்துக்களை கொடுத்தா வச்சு நிர்வகிக்கக்கூடிய அந்த தன்மைகள் அந்த குழந்தைகிட்ட இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா என்ன செய்யலாம், சொத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னாக்க 21 வயசு, 21 வயசுல அந்த குழந்தைக்கு மெச்சூரிட்டி இருக்கா, மெயினாக மெச்சூரிட்டி இருக்கா, அந்த சொத்துக்களை வீணடிச்சிடக்கூடாது, ஆடம்பரமான செலவுகளை செஞ்சு அதை ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கிடக்கூடாது. அந்த மாதிரி உள்ள குழந்தையா இருந்தால் கொடுக்கக்கூடாது. ஆடம்பரமான அகலக்கால் வைக்கிறது அந்த மாதிரி உள்ள குழந்தைகளா இருந்தால் அறவே அனுமதி கிடையாது. சரி, இதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு மெச்சூரிட்டி வரல, அந்த ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய மெச்சூரிட்டி வரல, என்ன செய்யறதுன்னு தெரியலை. அப்போ என்ன பண்ணுறதுனாக்கா அந்த ஒன்று ஆம்பளை பிள்ளையா இருந்தால் நல்ல பெண்ணாக பார்த்து நிர்வகிக்கக்கூடிய பெண்ணாக பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பெண்ணிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி காமிக்கணும். இந்தாமா உன் வீட்டுக்கார் வந்து இத்தனை வயசில் என்கிட்ட வந்தார், அப்படி வரும்போது இந்த டாக்குமெண்டேஷன் என்கிட்ட வந்துச்சு, இந்த இருக்க டாக்குமெண்டேஷன் அதுக்குள்ளே ஆதாரம் தான், அப்படி அது தக்க சாட்சி வச்சு என்ன செய்யணும், அந்த பெண்ணிட்ட சொல்லணும். அதே இது ஆணாக இருந்தால், அந்த பெண்ணை நிர்வகிக்கக்கூடிய ஆணாக இருந்தால், அந்த அண்ணா ஏத்தையும் வந்துட்டு பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிச்சு வைக்கிறது ஆம்பளை, நம்ம அந்த ஆம்பளையை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்தாங்க உங்கள் மனைவியை அவங்க அத்தாமா எங்கள்கிட்ட ஒப்படைக்கும் போது சின்ன வயசில் ஒப்படைச்சாங்க, அவங்களுக்கு இவ்வளோ சொத்து இருந்துச்சு, நான் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ சொத்துக்கள் அதிகமாக்கி இருக்குது, நான் உழைச்சதுக்காக வேண்டி என்னுடைய கூலி மட்டும் நான் எடுத்துருக்கிறேன், மேற்கொண்டு எதையும் எடுக்கக்கூடாது, கூலியை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், இந்தாங்க மிச்சத்தை இந்த இருக்கு பிடிச்சிக்கோங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, இதுக்கு அல்லாஹ் சாட்சியை வச்சு நான் உங்கள்கிட்ட முடிச்சிடுறேன், இதுக்கு என்ன செய்யணும், நம்ம குடும்ப நபர்களையோ அல்லது அந்த ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களையோ கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன செய்யணும், ஒரு எழுத்து படிமானம் எழுதி அவங்கள்ட்ட ஒப்படைச்சு கையெழுத்து வாங்கிக்கிறணும். அப்போ இதுதான் முறை. இதை விட்டுட்டு அந்த எத்தீமான குழந்தை என்கிட்ட தானே வந்திருக்குது, நானே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடாது, செய்வதற்கு அனுமதி கிடையாது. அதுக்கடுத்து வகூலு லின்னாசி ஹுஸ்னா, மக்களுக்கு மத்தியில் ரொம்ப நளினமான வார்த்தையை புழங்குங்க. எப்படி அல்லாஹ் கொண்டு வரான், அல்லாஹ் நினச்சிருந்தாண்டாக்க நீங்கள் தஹஜ்ஜத் தொழுவுங்க, சுபூஹ் தொழுவுங்க, லோஹர் தொழுவுங்க, அசர் தொழுவுங்க, இதெல்லாம் ஃபர்லு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்கலாம். அந்த இடத்துல சுபுவுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுவுங்க, மகரிப் முன்னாடி 2 ரக்காத் தொழுவுங்க, மகரிப் பிற்பாடு 2 ரக்காத் தொழுவுங்க, நோன்பு வைங்க சொல்லியிருக்கலாம் அல்லாஹ். ஆனால் இங்கே வந்து உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படிங்கிறது பட்டியல் போட்டு போகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறது வந்து வகூலு லின்னாசி ஹுஸ்னா, மக்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் எந்த அளவுக்கு சாஃப்டாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக பேசுங்கிறான். ஹார்டான வார்த்தைகள் பேசி மக்களுடைய மனசை புண்படுத்திடாதீங்க. இன்னைக்கு வந்து நம்ம பெரும்பாலும் பேசுறது வந்துட்டு அடுத்தவங்களுடைய மனசு நோகடிச்சோம், நமக்கே தெரியாது, வேணும்னு யாரும் செய்கிறது இல்லை, நம்மளே அறியாமல் வரக்கூடிய வார்த்தைகள். அப்போ அவங்க சொல்லித்தரமாக நம்ம திருத்திக்கிறோம்.
இந்த இஸ்லாம் அப்படிங்கிறது வந்துட்டு கேட்டு கேட்டு தெரிகிறது தான் மார்க்கம். இந்த செய்யலாமா செய்யக்கூடாது மக்களுக்கு மத்தியில் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் மார்க்கம். இந்த மக்களுக்கு மத்தியில் பேசும் போது ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். சில பேர்த்துக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொன்னாக்க நிதானம் இல்லாத கோபம் வரணும், ஆனால் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். என்ன வார்த்தை விடுறோம் அப்படிங்கிறதுல நிதானம் இருக்கணும். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட சம்பவம் தானே, ஹசரத் உமர் நாயகத்திட்ட வந்து அவங்க ஜனாதிபதியாக இருக்கிற அந்த காலத்தில் வந்து ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாக்க வாதி பிரதிவாதி அங்கே வந்து பிரச்சனை வந்து பஞ்சாயத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ உமர் நாயகம் சொல்லுவாங்க, இதுக்கு நாளைக்கு நான் தீர்ப்பு சொல்கிறேன், அனுப்பி விட்ருவாங்க. உமர் நாயகம் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு நான் தீர்ப்பு சொல்கிறேன் கிளம்புங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்போ மறுநாள் வந்த உடனே தீர்ப்பு சொல்லிடுவாங்க. நேற்று நடந்த பிரச்சனை சம்பந்தமாக இன்றைக்கி தீர்ப்பு சொல்லிடுவாங்க. அப்போ இருந்த சஹாபாக்கள் கேட்பாங்க, இந்த தீர்ப்பை நீங்கள் நேற்றே சொல்லியிருக்கலாமே அப்படிம்பாங்க. இந்த தீர்ப்பை நேற்றே நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னோடனே உமர் நாயகம் சொன்னாங்க, நேற்றுன்னு அவர் நடந்துக்கிட்ட விதம் எனக்கு கோவத்தை உண்டு பண்ணிருச்சு. நான் கோபத்தில் ஏதாவது சொல்லி அந்த தீர்ப்பு தப்பாயிருச்சுன்னு சொன்னாக்க நான் நிதானம் இல்லாமல் போயிடுவேன். எனக்கு அந்த இது முடியாது. இப்போ நான் சொன்ன வார்த்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் என்ன வார்த்தை சொன்னேன், எப்படி தீர்ப்பு சொன்னேன் அப்படிங்கிறது எனக்கு சிந்தனையில் இருக்குது. அதனால தான் நேற்று என்ன செஞ்சுட்டேன், அனுப்பி விட்டுட்டேன். நான் அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொரு தடவை இதே மாதிரி நாயகத்துடைய காலத்தில் நடந்த சம்பவம், 2 பேத்துக்கு சண்டை வந்துடும். 2 சஹாபாக்களுக்கு மத்தியில் சண்டை வந்துடும். சண்டை வந்த பின்னாடி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னாக்கா, அந்த ஒரு சஹாபி என்ன செய்வாங்க, கொம்பு இருக்குல்ல, ஆட்டினுடைய கொம்பு, அந்த கொம்பு எடுத்து காலில் குத்திடுவாங்க. தொடையில் குத்தின பின்னாடி காயத்தோடு இந்த சஹாபி நேரம் யார்கிட்ட வருவாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு சொல்லுவாங்க, யாரை சொல்லலாம் என்ன இந்த மாதிரி கொம்பு வச்சு குத்திட்டாரு, நானும் அவரை திருப்பி குத்தணும் அப்படிம்பாங்க. இப்போ நாயகம் சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுங்க, இந்த புண்ணு ஆறட்டும், இன்னொரு நாளைக்கு வந்து அவரை கூட்டி வந்து நீங்கள் குத்துங்க அப்படிம்பாங்க. இப்போ இவர் சொல்லுவார், இல்லை இப்போ செய்யணும் அப்படிம்பாரு. எந்த அளவுக்குண்டாக்க நாயகத்தின் மீது ஒரு தவறான கண்ணோட்டம் அந்த சஹாபிக்கு வந்துச்சுன்னு எழுதுறாங்க. இந்த இடத்துல நம்ம சஹாபாக்கள் என்ன செய்யக்கூடாது, குறைக்கண்ணால் பார்க்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன், எப்போவுமே நான் சொல்லக்கூடிய வார்த்தை அது, சஹாபாக்களை குறைக்கண்ணோட தயவு செஞ்சு பார்க்கக்கூடாது. அவங்க மூலியமாக நமக்கு இல்மு கிடைக்கிறதுக்காக இப்போ ஒரு சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கான் அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். சரி, முடிஞ்சிருச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. அப்போ இவர் என்ன செய்யற, பிடிவாதம் பிடிக்கிறார், நான் செஞ்சு தான் ஆமே அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நாயகத்துக்கு சரியான சங்கடம், என்ன இப்படி இவ்வளோ தூரம் சொல்லியும் இவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்ட பின்னாடி இப்போ வந்து அந்த யார் குத்துனாரோ அவரை கூப்பிட்டு விட்றாங்க, கூப்பிட்டு வாங்க போங்க அப்படின்ட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாயகம் என்ன சொல்கிறாங்க, ஒரு தடவை தான் அவர் உங்களை குத்தியிருக்காரு, அந்த கொம்பு வச்சு ஒரு தடவை தான் தொடையில் குத்தியிருக்கிறார். இப்போ நீங்களும் அவர் ஒரு தடவை தான் குத்தணும், ஆனால் அவர் ஆழமாக உங்களை குத்தியிருக்கிறார். நீங்கள் குத்துறதை பொறுத்து தான். ஒரு தடவை குத்தி அந்த கொம்பு ஆழமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைம் முடிஞ்சிருச்சு. திரும்ப இல்லை நான் ஆழமாக குத்தலை, இன்னொரு தடவை குத்தணும், அந்த சங்கத்தமே இருக்கக்கூடாது. சரியா? எல்லா நிபந்தனைகள் சொல்லி அதுக்கு பிற்பாடு என்ன செய்கிறாங்க, 2 பேத்துக்கு மத்தியில் அந்த கரெக்டாக எந்த இடத்துல குத்துனாரோ காலை நீட்டி வச்சு தொடையை நீட்டி வச்சு என்ன செய்கிறாங்க, குத்துங்க அப்படின்ட்டாங்க. இவர் குத்துனா நாயகம் என்ன சொன்னாங்களோ அதான் நடந்துருச்சாங்க. இவர் வேகமாக கையை ஓங்கி குத்துனார்ல, அந்த அளவுக்கு ஆழமாக பதியலை, விட்டுருச்சு, முடிஞ்சு அப்படின்ட்டாங்க. சரி போங்க, நீ டாக்டர்கிட்ட போ, நீயும் டாக்டர்கிட்ட போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. இப்போ 2வது குத்து வாங்கினார்ல, அவருக்கு புண்ணு சீக்கிரம் ஆறிடுச்சு. முதல்ல குத்து வாங்கினவருக்கு புண்ணு ஆறலை, மறுபடியும் ஒடியாடுறாரு. நாயகமே நான் வந்து மறுபடியும் குத்தணும் அப்படின்ட்டு வர்றாரு. அப்போ நாயகம் சொன்னாங்க, நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, குத்தாதப்பா, கொஞ்சம் புண்ணு ஆறட்டும், அதை பார்த்து நம்ம அதுக்கு பிற்பாடு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறோம் சொன்னா இல்லையா, நீ தானே ஒத்துக்கிறல. நாயகம் திரும்ப சொல்லிட்டு முடியாதுன்ட்டாங்க. அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில் நீதமான முறையிலையும் நியாயமான முறையிலையும் என்ன செஞ்சிடணும், சாஃப்டான முறையில் நடந்துக்கிறணும். மக்களுக்கு மத்தியில் எப்பவுமே கடுமையான வார்த்தைகள் புழங்கி ஒருத்தருடைய மனசை நோகடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லித்தர்றாங்க. அடுத்து இப்போ தான் அல்லாஹ் வந்து தன்னின் பக்கம் கொண்டு வர்றான். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது அகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்க. தொழுகையிலுடைய விஷயத்தில் வந்து என்ன செஞ்சிடாதீங்க, பொடுபோக்காக இருந்துடாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலையும் கவனமாக இருங்க. தொழுகைங்கிறது அல்லாஹ்வுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 5 நேரம் தொழுகிறேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னொருத்தரை பார்த்து இவன் தொழுகாதவன், இவன் வணங்காதவன் என்ன செஞ்சிடக்கூடாது, தவறான முறையில் எடை போட்டக்கூடாது. நமக்கு தெரியாது, அவர் மறைமுகமான முறையில் என்ன செஞ்சிருக்கலாம், எவ்வளோ தொழுகையில் தொழுதிருக்கலாம். அவர் பள்ளிவாசலுக்கு வரல அப்படிங்கிறதுக்காக இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா, இப்போ நம்ம கிராமங்களாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா ஒரு பள்ளிவாசல் தான் இருக்கும், ஒரு கம்பத்தில் ஒரு பள்ளிவாசல் தான் இருக்கும், அந்த பள்ளிவாசலுக்கு தான் வரணும். ஆனால் டவுனில் இருக்க போகும்போது சுற்றி 10 பள்ளிவாசல் இருக்கும். இந்த 10ல் எங்கே வேணாலும் போயிருக்கலாம் அவர்.
சரியா? தொழுதாலும் தொழுதாட்டும் அவருக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் உள்ளது. அப்போ இந்த இடத்துல தொழுகையை நிலைநாட்டு சொல்லும்போது மறைமுகமாக அவருடைய இபாதத்தை யாரை போய் அடைஞ்சிருக்கும்? அல்லாஹ்கிட்ட போயிருக்கும். அவருக்கு அதை விட்டுட்டு அவர் தொழுகலை, அவர் சரியில்லை அப்படின்னு எடை போடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை நீங்கள் தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். அடுத்து வஆத்து ஜகாத்தை நீங்கள் என்ன செஞ்சிடணும்? கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறான். ஏன் இந்த எங்கெல்லாம் தொழுகையை பற்றி வருதோ அங்கே பூரா ஜகாத்தை பற்றி வருது. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, ஜகாத்துங்கிறது வந்துட்டு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலே கடமையாக்கப்பட்ட ஒன்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜகாத்துக்காக வேண்டி எவ்வளவு ஒரு பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் ஹஸரத் அபூபக்கர் நாயகத்துடைய காலத்திலையும் அந்த ஜகாத் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரப்போகும்போது அவங்களும் ரொம்ப ஹார்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? கடைபிடிச்சு வாழணும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னாக்க, முதல்ல வந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. ரெண்டாவது தாய் தகப்பனுக்கு நல்ல முறையில் நடந்துக்கிறணும். மூணாவது அக்கம் பக்கத்து வீட்டு உடையவர்களிடையும் நல்ல விதமாக நடந்துக்கிறணும். நாலாவது எத்தீமானவருடைய விஷயத்திலும் நியாயமான முறையில் நடந்துக்கிறணும். அஞ்சாவது மசாக்கின் மிஸ்கீன்களுடைய விஷயத்திலையும் நம்ம நியாயமாக நடந்துக்கிறணும். மிஸ்கின்னா நம்ம எல்லாத்தையும் தெரியும் தானே, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு நம்மளால என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்யணும். அதுக்கு அடுத்து ஆறாவது மக்களுக்கு மத்தியில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஏழாவது தொழுகையை நிலைநாட்டணும். எட்டாவது ஜகாத்து கொடுக்கணும். இது எல்லாத்தையும் நான் மக்கள்கிட்ட உறுதிமொழி வாங்கினது, அக்ரிமெண்ட் பண்ணதுங்கிறான். இந்த 8 விஷயத்தை கொண்டு மக்களுக்கு மத்தியில் அக்ரிமெண்ட் பண்ணி இருக்குது. இந்த 8 விஷயத்திலையும் மக்கள் கரெக்டாக இருந்தாங்கண்டாக்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த 8ல் இருந்து ஏதாச்சும் 1ல் தவறினாலும் அது தவறான வழி கொண்டு போய் நல்ல பரிபூர்ணம் நம்ம பாதுகாக்கணும். ஆனால் அதுக்கு பின்னாடியும் கூட இப்போ இந்த ஆயத்தெல்லாம் எப்படி முடிக்கிறான்? இதுக்கப்புறமும் கூட உங்களில் சில பேர் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணி வந்தாங்க, பல பேர் இதை ஃபாலோ பண்ணி வரல. எல்லாருமே என்ன செஞ்சாங்க? அலட்சியமாக இருந்ததோடு அவங்க என்ன செஞ்சாங்க? புறக்கணிக்கவும் செஞ்சாங்க. அப்போ இப்படிலாம் பண்ணுனா நான் எப்படி என்ன சும்மா இருக்க முடியும்? அப்போ இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னாக்க, நீங்கள் என்னுடைய சட்டத்திட்டங்களை புறக்கணிச்சிங்கனாக்க உங்களை எப்படிப்பா நான் சொர்க்கத்துக்குள்ள அனுப்ப முடியும்? நான் நரகத்துக்கு தான் நான் அனுப்ப முடியும். அங்கே கொண்டு போய் கனெக்ஷன் பண்ணது. அப்போ நான் சும்மா வெறுமனே உங்களை நரகத்துக்குள்ளே போடலை. என்னுடைய இந்த சட்டத்திட்டங்கள் நான் சொன்ன பின்னாடியும் நீங்கள் எடுத்து நடக்கலை, அதனால் என்ன செய்கிறேன்? உங்களை நரகத்துக்குள்ளே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லி காமிக்கிறான். வயது அந்த நேரத்தில் அஹதுனா நாம் ஒப்பந்தத்தை எடுத்தோம் இல்லையா? அக்ரிமெண்ட் பண்ணதை நீங்கள் நினச்சி பாருங்க. எப்படி? மீசாக்க பனி இஸ்ராயில பனி இஸ்ரவேலரிடத்துல அவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம அக்ரிமெண்ட் செஞ்சதை நீங்கள் நினச்சி பாருங்க. என்ன அக்ரிமெண்ட் பண்ணோம்? லா தஅபுதூன நீங்கள் வணங்கக்கூடாது, இல்லல்லாஹ அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ரெண்டாவது ஒபில் வாலிதைனி இஹ்சானா உங்களுடைய தாய் தகப்பனுடைய விஷயத்தில் நீங்கள் இஹ்சான் உபகாரம் செய்து நடந்து கொள்ளுங்கள். வதில் குர்பா அக்கம்பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வல் யதாமா யதீம்களுடைய விஷயத்திலையும் நீங்கள் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள். வல் மசாக்கீனி இன்னும் மிஸ்கீன்களுடைய விஷயத்திலையும் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். வகூலு நீங்கள் பேசுங்கள் அல்லது சொல்லுங்கள். லின்னாசி மக்களுக்கு மத்தியில் ஹுஸ்னா நல்ல ஒரு வார்த்தையை மக்களுக்கு மத்தியில் பயன்படுத்துங்கள். வ அகீமுஸ் ஸலாத்த தொழுகையை நிலைநாட்டுங்கள். வ ஆத்து ஸகாத்த மக்களுக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஜகாத்தை கொடுங்கள். சும்மா பின்பு தவல்லைத்தும் இல்லா கலீலம் மின்கும் உங்களிலிருந்து சில பேர்கள் இந்த உங்களில் சிலரை என்ன செஞ்சாங்க? சிலரை தவிர மற்றவர்கள் இதை அலட்சியமாக செய்தார்கள். சும்மா பின்பு தவல்லைத்தும் இல்லா கலீலம் மின்கும் வ அன்தும் முரிதூன அவர்களில் அதிகமானவர்கள் அலட்சியமாகவும் புறக்கணிக்கவும் செய்தார்கள். அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க? நம்முடைய அக்ரிமெண்ட்டை மீறிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த 8 விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணி நடக்கிறதுக்கு வல்ல நாயன் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.